ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் கிச்சன் வேலை இருக்கு. கிச்சனை க்ளீன் பண்ற வேலை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சிங்க். இந்த சிங்கோட டாப் இருக்கு பாத்தீங்களா? சிங்கோட இந்த டாப்பை க்ளீன் பண்றதுக்கு லைட்டா இந்த பீடாம்பரி கை இருக்கு பாத்தீங்களா, இதை போட்டுட்டோம்னா நல்லா க்ளீன் ஆயிடும். அதுக்கப்புறம் தேங்காய் மஞ்சள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சோண்டு சோப் லிக்விட், கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா தேங்காய் சிண்டை வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா பரப்பரான்னு ஆயிடுங்க. நல்லா கிளீனா சுத்தமா போயிடும். இது வீக்லி ஒன்ஸ் செய்வாங்க. இப்போ பாத்திரம் எல்லாம் கழுவி கழுத்து வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சோன்னே இந்த மேல இருக்க கட்டை நல்லா நீட்டா வாஷ் பண்ணி பண்ணுவேன். இது நான் 4 years கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கண்டெய்னர். அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் லிக்விட் போட்டு ஒரு வாஷ் சிங்கை நல்லா வாஷ் பண்ணிடுவேங்க. சிங்க் நல்லா தேய்ச்சி தேங்காய் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி
இப்போ சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சிங்க்கு பாத்திரம் எல்லாம் கழுவி உள்ள வந்து அடுக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணணும். தண்ணி பாத்திரத்தை வச்சிருக்கேன். தண்ணி பாத்திரத்தை வந்து ஃபில்டர் பண்ணணும். வேற ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தண்ணி சூடா இருக்கு. தண்ணி வந்து நினைக்கலாம். நல்ல தண்ணி வந்து நினைச்சு குடிக்கிற தண்ணியில் வந்து நல்லா சூடாக்கி குடிப்பேன். சூடாக்கி குடிக்கிறதுக்கு தண்ணியில் வந்து ஏலக்காய் வந்து ஒரு 4 இல்லை 6 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேரளாவில் அந்த பிங்க் வாட்டர் இருக்குல்ல, அந்த பிங்க் வாட்டர் வரத்துக்கு இந்த வெட்டி வேறு, அதுக்கப்புறம் நிறைய மூலிகை போட்டிருக்கோம். இதெல்லாமே போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சோன்னே தண்ணி வந்து ரெடி ஆயிடும். சுடு தண்ணி வந்து டீடாக்ஸ் வாட்டர் வந்து ரெடி ஆயிடும். டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கீங்க. இது வந்து கிளாஸ் பாட்டில், ரால்ஃப் வாட்டரோட கிளாஸ் பாட்டில் வந்து வாங்கியிருக்கீங்க. இது வந்து பிஏபி வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து 750 ml போட்டிருக்கேங்க. நல்லா பெரிய பாட்டிலுங்க. அதுக்கப்புறம் மூடி வந்து பேம்பூவில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து கிளாஸில் வந்து மேலே வந்து கவர் கொடுத்துருக்காங்க. இதாங்க பாட்டில், பாட்டில். இதில் வந்து டெய்லி இது வந்து ரிமூவபிள் தான். இந்த கவர் வந்து ரிமூவபிள். ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஆனால் லெதர் கவர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டில் மூடி வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளான மூடி பேம்பு மூடி. அதுக்கப்புறம் எப்படி வந்து வச்சுக்கலாம். இது வந்து வாட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு வாட்டர். நான் வந்து பட்டர் மில்க்குக்கு வேண்டிதானே இந்த பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன். கிளாஸ்க்கு வந்து நல்லா இந்த பாட்டிலுக்கு இந்த கிரிப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஸ்லிப் ஆகாமல் இருக்குது. வச்சா நிற்கும். நான் இது வந்து 13 dirhamsக்கு வந்து வாங்கினேங்க இந்த பாட்டில். இந்த பாட்டிலோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிராஸ் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்க கவர், இந்த வெயில் காலத்தில் வந்து மோர் ஊற்றிட்டு போகிறதுக்கு வந்து இந்த கண்டெய்னர் வந்து ரொம்ப நல்லா போட்டுருங்க. இதில் வந்து மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்குது. உள்ளே வந்து பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த ரப்பர் இது கொடுத்துருக்கனால தண்ணி ஊற்றினாவும் சரி, லிக்விடாக இந்த ஐட்டம் ஊற்றினாவும் லீக் ஆகாதுங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். சரிங்க, 0 லீக்கேஜ்.
அதுக்கப்புறம் இது வந்து ஏன்னா பேக்கில் வந்து வச்சுட்டு போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் என்னோடய கிச்சனுக்கு வந்து இந்த ஆயில் டிஸ்பென்சர் வாங்கியிருக்கீங்க. இது வந்து ஸ்ப்ரே த போர் அண்ட் ஆல் இந்த டியூயெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் வந்து என்ன கொடுத்துருங்க, அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து டிசைனிங் த அவுட்லெட், அதுக்கப்புறம் ஃபுல்லி வந்து லீக் ஆகாது. அப்புறம் கிளாஸ் பாட்டில், நான் வந்து க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன். பாட்டில் க்ரீன் பாட்டில். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வந்து நம்ம இது பண்ணால் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே ஆகும். அதே மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி இது சின்னதாக ஒரு பட்டன் இருக்கு. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி 2 மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டிலு க்ரீன் கலரில் இருக்க பாட்டில். அதுக்கப்புறம் இதில் வந்து இது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டுக்கலாம். இந்த இதில் வந்து சின்னதாக ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இது ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உள்ள வந்து ரப்பர் இது கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் ஆயில் வந்து வெளியே வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை போட்டு விட்டிங்கன்னா ஆயில் வந்து வெளியே வந்து லீக் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் வந்து இந்த ஓட்டையிலேருந்து எண்ணெய் விழுகும் போது வந்து வலியாது. அதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லாக் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இந்த ஹேண்டில் பார் கிட்ட இருக்கிறது ஹேண்டில் பார் பிடிச்சு நீங்கள் எப்படி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த ஓட்டை வழியாக வந்து எண்ணெய் வந்து ஸ்ப்ரே ஆகும். இந்த சப்பாத்தி அப்புறம் தோசை இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும் போது வந்து எண்ணெய் அதிகமாக வந்து யூஸ் ஆகாது. அப்புறம் சீசனிங் பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றி இது வாஷ் பண்ணி வைக்கணும். இது எவ்வளோ எம்எல்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்தி வே டு ஆயில் யூசேஜ் அப்படின்னு போட்டுடுங்க. அப்புறம் இது நல்லா கம்ஃபர்டபுளாக நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு கிச்சனில் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏன்னா ஸ்லிப் ஆகாது, கையிலேருந்து ஸ்லிப் ஆகாது, ஹேண்டில் வந்து நல்லா க்ரிப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஆயில் வந்து வேஸ்ட் ஆகாது. சீசனிங்க்கு வந்து ஊற்றும் போது வந்து 2 in 1 ஆனால் இது எனக்கு இதில் வந்து 2 in 1 இருக்கிறனால தான் இந்த இதை வந்து வாங்கினேங்க. நான் வந்து இதை வந்து 17 dirhamsக்கு வாங்கினேன் ஆன்லைனில். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இதாக இருக்கிறனால வாங்கினேன். கிளாஸா க்ரீன் கிளாஸா வாங்க தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா பிங்க் கலரில் வந்து வாட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு. நாள் ஃபுல்லாகவே நான் இந்த தண்ணி தாங்க வந்து குடிப்பேன். இது வந்து பாட்டில் எல்லாம் கழுவுறதுக்கு வந்து பாட்டில் ப்ரஷ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே வந்து சிலிக்கான் ரொம்ப ஸ்மூத்தாக ஃப்ளெக்ஸபிளாக எல்லா பக்கமே வந்து நல்லா தேய்ச்சி கழுவுறதுக்கு இந்த பாட்டில் கழுவுற ப்ரஷ்ஷு. இந்த பாட்டில் கழுவுற ப்ரஷ்ஷில் என்ன பெனிஃபிட்னா இங்கே மேலே வந்து சின்ன சின்ன பட்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த குச்சியில் வந்து இது வந்து பிளாஸ்டிக்கு இந்த குச்சிலேயே இந்த பட்டன்ஸில் வந்து மாட்டி விட்டுடலாம். பார்க்கறதுக்கு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க.
இட்லி ரைஸ் வந்து 1 டம்ளர் போட்டிருக்கேன். இது கூட வந்து மாப்பிளை சம்பா ரைஸுங்க. அது வந்து 1 டம்ளர். உளுந்து வந்து 1/2 கப்புங்க. 1/2 கப்புக்கு கொஞ்சம் மேல. வெந்தயம் வந்து 2 டீஸ்பூன். இது நாளைக்கு இட்லி தோசைக்கு வந்து போட்டிருக்கேங்க. காலையில் இட்லினா நைட்டு வந்து தோசை. நல்ல தண்ணியில் வந்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா வந்து மதியானத்துக்கு மேலே நல்லா அரைச்சி வச்சிட்டா நைட் ஆகிறதுக்குள்ளே வந்து நல்லா மாவு வந்து புளிச்சு போயிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மூணு டைம் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வந்து தண்ணி வந்து ஒரு 3/4 அளவுக்கு வந்து தண்ணி நிறச்சி வச்சுக்கணும். என்கிட்ட வந்து கிரைண்டர்லாம் கிடையாது, மிக்சிலேயே வந்து அரைச்சி வச்சுக்குவேன். மனத்தை பார்த்துருக்க கூடாதுன்னு சொல்லிக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்.